சூரத்துல் ஹதீத் அத்தியாயம் 57 மொத்த வசனங்கள் 29. இது மதீனாவில் அருளப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அனைத்துமே அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்கின்றன. அவன் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள் பூமியின் ஆட்சியும் அவனுக்குரியதே. அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்கச் செய்கின்றான். அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே முதலானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிப்படையானவன், அவனே மறைவானவன், அவனே ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவன். ஹுவல்லதீ خلقஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير. அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது தன் மகிமைக்கு தகுந்தாற்போல் உயர்ந்து விட்டான். வித்து முதலியவை பூமியில் விதைக்கப்படுவதையும் அவை முளைத்து வெளிப்படுவதையும் வானத்திலிருந்து இறங்குபவைகளையும் பூமியிலிருந்து ஏறுபவைகளையும் அவன் நன்கு அறிவான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கின்றான். நீங்கள் செய்பவைகளையும் அந்த அல்லாஹ் உற்று நோக்கினவனாகவே இருக்கின்றான். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்குரியதே. எல்லா விஷயங்களும் அந்த அல்லாஹ்விடமே கொண்டு வரப்படும். யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வஹுவ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான், பகலை இரவில் புகுத்துகின்றான். மனதில் உள்ள எல்லா எண்ணங்களையும் அவன் நன்கு அறிவான். آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير. ஆகவே மனிதர்களே, நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் உங்கள் முன் சென்றோர்களின் எப்பொருட்களுக்கு உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினானோ அப்பொருட்களிலிருந்து நீங்கள் தானம் செய்யுங்கள். உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெரியதொரு கூலி உண்டு. وَمَا لَكُمْ لَا تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالرَّسُولُ يَدْعُوكُمْ لِتُؤْمِنُوا بِرَبِّكُمْ وَقَدْ أَخَذَ مِيثَاقَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹுவை ஏன் நம்பிக்கை கொள்வதில்லை? உங்களை படைத்து காக்கும் உங்கள் இறைவனைத்தான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை நம்முடைய தூதர் அழைக்கின்றார். இதை பற்றி இறைவன் நிச்சயமாக உங்களிடம் வாக்குறுதி பெற்றிருக்கின்றான். நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இதன் உண்மையை நீங்கள் நன்கறிந்து கொள்வீர்கள். هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور
وإن الله بكم لرؤوف رحيم. உங்களை பாவத்தின் இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வரும் பொருட்டே அவன் தன் அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக கிருபை உடையவனும் மிக இரக்கமுடையவனுமாக இருக்கின்றான். وما لكم ألا تنفقوا في سبيل الله ولله ميراث السماوات والأرض لا يستوي منكم من أنفق من قبل الفتح وقاتل أولئك أعظم درجة من الذين أنفقوا من بعد وقاتلوا وكلا وعد الله الحسنى والله بما تعملون خبير. உங்களுக்கென்ன அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டாமா? வானங்கள் பூமியில் உள்ளவைகளின் உரிமை அல்லாஹுக்குரியதுதானே. உங்களில் எவர் மக்காவை வெல்வதற்கு முன்னர் தன் பொருளை செலவு செய்து போர் புரிந்தாரோ அவர் மகத்தான பதவி உடையவர். ஆகவே அதற்கு பின்னர் தன் பொருளை செலவு செய்து போர் புரிந்தவர் அவருக்கு சமமாக மாட்டார். எனினும் இவ்விருவருக்கும் அல்லாஹ் நன்மையையே வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் நீங்கள் செய்பவைகளை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم. எவர் அல்லாஹுக்காக அழகான கடன் கொடுக்கின்றாரோ அவருக்கு அதனை இரட்டிப்பாக்கியே வைத்திருக்கின்றான். அன்றி அவருக்கு மிக கண்ணியமான கூலியும் உண்டு. يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. நபியே, நம்பிக்கை கொண்ட இத்தகைய ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் காணும் அந்நாளில் அவர்களுடைய ஒளியின் பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் வலப்பக்கத்திலும் சென்று கொண்டிருக்கும். உண்மையான அவர்களின் நம்பிக்கையின் காரணமாக அவர்களை நோக்கி மலக்குகள் இன்றைய தினம் உங்களுக்கு நற்செய்தி என்றும் தொடர்ந்து நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியில் நுழைந்து விடுவீர்கள், என்றென்றும் அதில் தங்கியும் விடுவீர்கள் என்றும் கூறுவார்கள். இதுதான் மகத்தான ஒரு வெற்றியாகும். يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب. அந்நாளில் நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி, நீங்கள் முன் செல்லாது எங்களுக்காக சிறிது தாமதியுங்கள், உங்கள் பிரகாசத்தை கொண்டு நாங்கள் பயனடைவோம் என்று கூறுவார்கள். அதற்கு அவர்களை நோக்கி, எங்கள் முன் நிற்காதீர்கள், நீங்கள் உங்கள் பின்புறம் சென்று அங்கு பிரகாசத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறப்படும். அந்நேரத்தில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டுவிடும். அதற்கு வாசலும் இருக்கும். நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அதன் உட்புறத்தில் இறைவனின் அருளும், அதன் வெளிப்புறத்தில் பாவிகள் அனுபவிக்கக்கூடிய அவனுடைய வேதனையும் இருக்கும். யுனாதூனஹும் அலம் நகும் மஅகும் قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم
وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور. இவர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி, உலகத்தில் உங்களுடன் நாங்கள் சேர்ந்திருக்கவில்லையா என்று சத்தமிட்டு கூறுவார்கள். அதற்கு அவர்கள் இவர்களை நோக்கி, மெய்தான், ஆயினும் நீங்களே உங்களை துன்பத்திற்குள்ளாக்கிக் கொண்டீர்கள். அன்றி நாங்கள் அழிந்து போவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். இந்நாளை பற்றியும் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹுடைய கட்டளையாகிய மரணம் வரும் வரையில் உங்களுடைய பேராசைகள் உங்களை மயக்கிவிட்டன. மாயக்கார ஷைத்தான் அல்லாஹுவை பற்றி உங்களை மயக்கிவிட்டான். فَالْيَوْمَ لَا يُؤْخَذُ مِنكُمْ فِدْيَةٌ وَلَا مِنَ الَّذِينَ كَفَرُوا مَأْوَاكُمُ النَّارُ هِيَ مَوْلَاكُمْ وَبِئْسَ الْمَصِيرُ. ஆகவே இன்றைய தினம் உங்களிடமிருந்தோ அல்லது உங்களைப் போல் நிராகரித்தவர்களிடமிருந்தோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேதனைக்கு பதிலாக யாதொன்றையும் பரிகாரமாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் செல்லும் இடம் நரகம்தான். நரக நெருப்புதான் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியது என்றும் கூறப்படும். அது தங்கும் இடங்களில் எல்லாம் மகா கெட்டது. أَلَمْ يَأْنِ لِلَّذِينَ آمَنُوا أَن تَخْشَعَ قُلُوبُهُمْ لِذِكْرِ اللَّهِ وَمَا نَزَلَ مِنَ الْحَقِّ وَلَا يَكُونُوا كَالَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِن قَبْلُ فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون. நம்பிக்கை கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவை நினைத்தும் அவன் இறக்கி வைத்த சத்திய வசனங்களை கவனித்தும் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? இவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல் இவர்களும் ஆகிவிட வேண்டாம். இவ்வாறே அவர்கள் மீதும் ஒரு காலம் சென்று அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாக இறுகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாவிகளாகிவிட்டனர். اعلموا أن الله يحيي الأرض بعد موتها قد بينا لكم الآيات لعلكم تعقلون. மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹுதான் இறந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டே நிச்சயமாக அவன் பல உதாரணங்களை உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கின்றான். இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم. நிச்சயமாக ஆண்களிலோ பெண்களிலோ எவர்கள் தானம் செய்து அழகான முறையில் அல்லாஹுக்காக பிறருக்கு பொருளை கடனாகவும் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அது இருமடங்காக்கப்படுகின்றது. பின்னும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான கூலியும் உண்டு. والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون والشهداء عند ربهم لهم أجرهم ونورهم والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم. எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் மெய்யாகவே நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள்தாம் சித்தியக் எனப்படும் உண்மையாளர்கள், ஷஹீது எனப்படும் சன்மார்க்க போரில் உயிர் தியாகம் செய்தவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய கூலியும் உண்டு.
நேரான வழியை அறிவிக்கக்கூடிய பிரகாசமும் உண்டு. எவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்து பொய்யாக்குகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள்தாம். اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வெறும் அலங்காரமும் தான். உங்களுக்கிடையில் ஏற்படும் வீண் பெருமையும் பொருளிலும் சந்ததியிலும் அதிகரிக்க வேண்டும் என்ற வீண் எண்ணமும் தான். இதன் உதாரணமாவது ஒரு மழையின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. அந்த மழையினால் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிக்கு களிப்பை உண்டு பண்ணி கொண்டிருந்தன. பின்னர் அவை மஞ்சனித்து காய்ந்து சருகுகளாகிவிடுவதை காண்கின்றான். இவ்வுலக வாழ்க்கையும் அவ்வாறே இருக்கின்றது. மறுமையிலோ அவர்களில் பலருக்கு கொடிய வேதனையும் பலருக்கு அல்லாஹுவின் மன்னிப்பும் அவனது திருப்பொருத்தமும் கிடைக்கின்றன. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கும் சொற்ப இன்பமே அன்றி வேறில்லை. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أعدت للذين آمنوا بالله ورسله ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. ஆகவே மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சுவனபதியை நோக்கியும் முந்திச் செல்லுங்கள். அச்சுவனபதியின் விஸ்திரணமோ வானம் பூமியின் விஸ்திரணத்தை போன்றிருக்கிறது. அது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹுடைய அருளாகும். இதனை அவன் விரும்பியவர்களுக்கே கொடுக்கின்றான். அல்லாஹ் மகத்தான அருளாளன். ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. பொதுவாக பூமியிலோ அல்லது சொந்தமாக உங்களுக்கோ ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமும் நஷ்டமும் அது ஏற்படுவதற்கு முன்னதாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹுக்கு மிக எளிதானதே. لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. உங்களை விட்டும் தப்பிப்போனதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதிருக்கவும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி நீங்கள் கர்வம் கொள்ளாதிருக்கவும் இதனை உங்களுக்கு அறிவிக்கின்றான். அல்லாஹ் கர்வம் கொள்பவர்களையும் பெருமை அடிப்பவர்களையும் நேசிப்பதில்லை. الذين يبخلون ويأمرون الناس بالبخل ومن يتول فإن الله هو الغني الحميد.
எவர்கள் கஞ்சத்தனம் செய்து மற்ற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. ஆகவே அல்லாஹுடைய கட்டளைகளை எவன் புறக்கணிக்கின்றானோ அது அவனுக்குத்தான் நஷ்டத்தை உண்டு பண்ணும். அல்லாஹுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு பெரும் சீமானாகவும் பெரும் புகழுடையவனாகவும் இருக்கின்றான். لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس وليعلم الله من ينصره ورسله بالغيب إن الله قوي عزيز. நாம் நம்முடைய தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளைக் கொண்டே அனுப்பி வைத்தோம். அத்துடன் அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம். மனிதர்கள் நீதமாக நடந்து கொள்ளும் பொருட்டு தராசையும் கொடுத்தோம். இரும்பையும் நாமே படைத்தோம். அதில் பெரும் சக்தி இருக்கின்றது. இன்னும் மனிதர்களுக்கு பல பயன்களும் உள்ளன. அல்லாஹுவை கண்ணால் காணாமலேயே அவனை நம்பிக்கை கொண்டு இதன் மூலம் அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹு சோதித்து அறிந்து கொள்கின்றான். நிச்சயமாக அல்லாஹு பலசாலியும் அனைவரையும் மிகைத்தவனுமாக இருக்கின்றான். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا وَإِبْرَاهِيمَ وَجَعَلْنَا فِي ذُرِّيَّتِهِمَا النُّبُوَّةَ وَالْكِتَابَ فَمِنْهُم مُّهْتَدٍ وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ. நூகையும் இப்ராஹீமையும் மெய்யாகவே நாம் தாம் நம்முடைய தூதர்களாக அனுப்பி வைத்தோம். அவர்களுடைய சந்ததிகளுக்குள்ளாகவே நபி பட்டத்தையும் வேதத்தையும் சொந்தமாக ஆக்கினோம். ஆயினும் நேரான வழியில் சென்றவர்கள் அவர்கள் சந்ததிகளில் சிலர்தாம். அவர்களில் பெரும்பாலரோ பாவிகளாகிவிட்டனர். ثم قفينا على آثارهم برسلنا وقفينا بعيسى ابن مريم وآتيناه الإنجيل وجعلنا في قلوب الذين اتبعوه رأفة ورهبانية ابتدعوها ما كتبناها عليهم إلا ابتغاء رضوان الله فما رعوها حق رعايتها فآتينا الذين آمنوا منهم أجرهم وكثير منهم فاسقون. ஆகவே சென்று போன நூஹ் இப்ராஹிமுக்கு பின்னர் அவர்களுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய தூதர் பலரை ஒருவருக்கு பின் ஒருவராக அனுப்பி வைத்தோம். அவ்வாறே மரியமுடைய மகன் ஈசாவை அவர்களுக்கு பின்னர் அவர்களை பின்பற்றி நடக்குமாறு அனுப்பி வைத்தோம். இவரை பின்பற்றியவர்களுடைய உள்ளங்களில் கிருபையையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணினோம். உலகத்தில் எல்லா இன்பங்களையும் துறந்துவிடக்கூடிய துறவித்தனத்தை நாம் அவர்கள் மீது கடமையாக விதிக்கவில்லை. எனினும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய விரும்பி அவர்களே அதனை உண்டு பண்ணி கொண்டார்கள். அவ்வாறிருந்தும் அதனை அனுசரிக்க வேண்டிய முறைப்படி அவர்கள் அனுசரிக்கவில்லை. ஆயினும் நபியே, அவர்களில் எவர்கள் மெய்யாகவே உங்களை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுடைய கூலியை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் உங்களை நிராகரிக்கும் பாவிகளாகவே இருக்கின்றனர். يا أيها الذين آمنوا اتقوا الله وآمنوا برسوله يؤتكم كفلين من رحمته
يؤتكم كفلين من رحمته ويجعل لكم نورا تمشون به ويغفر لكم والله غفور رحيم. ஆகவே ஈசாவை நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய இத்தூதரை முஹம்மதை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு அவனுடைய அருளில் இருந்து ஈசாவை நம்பிக்கை கொண்டதற்கு ஒரு பங்கும் இத்தூதரை நம்பிக்கை கொண்டதற்கு ஒரு பங்கும் ஆக 2 பங்கு கூலி கொடுப்பான். உங்களுக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்னும் ஒளியையும் கொடுப்பான். அதன் பிரகாசத்தை கொண்டு நீங்கள் நேரான வழியில் செல்லலாம். உங்களுடைய குற்றங்களையும் உங்களுக்கு மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் மிக கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். لئلا يعلم أهل الكتاب ألا يقدرون على شيء من فضل الله وأن الفضل بيد الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. இத்தூதரை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய அருளில் யாதொரு பாகமும் கிடைக்காது என்று வேதத்தை உடையவர்கள் எண்ணிக்கொள்ளாதிருக்கும் பொருட்டே இதனை அவன் உங்களுக்கு அறிவித்தான். அருள் அனைத்தும் நிச்சயமாக அல்லாஹுவின் கையில்தான் இருக்கின்றன. அவன் விரும்பியவர்களுக்கு அதனை அளிக்கின்றான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன்.